இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கானான், குறைவில்லாத கானான் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். கானான் தேசம் என்று நாம் படிப்போமானால் அது ஆசீர்வாதமான தேசம் என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. வேதத்திலே கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று பார்த்தால் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9இல் வாசிக்கிறோம், ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம் என்று அதிலே எழுதியிருக்கிறது. எனவே தான் அதனை நம்ம ஆசீர்வாதமான தேசம் என குறிப்பிடுகிறோம். அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அனைவரும் விரும்புவார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் ஆசையோடு காணப்படுவோம். இதுபோல கானான் போன்ற பல ஆசீர்வாதங்களை, பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்திருப்பார். அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு நிறைவேற்றி தருவார். அதை நாம் விசுவாசித்து அதற்காக நாம் காத்திருக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும்போது அது நமக்கு சில நேரங்களில் வேதனையை தருகிறது. நாம் யோசிப்போம், ஏன் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இன்னும் கிட்டவில்லை? நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், ஆனால் இப்பொழுது வனாந்தரமான பாதையிலே நடந்து கொண்டு செல்கிற மாதிரி நமக்கு சூழ்நிலைகள் காணப்படுகிறது என யோசிப்போம். அதற்கு காரணம் என்னவென்றால் கானான் என்னும் ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே போல தான் கர்த்தர் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நாம் இருதயத்தில் நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதை அவர் நினைக்க விரும்புகிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை அவர் ஆராய்ந்து பார்ப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எனவே அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம் கை கொண்டு அவர் கீழ்ப்படுகிறோமா என்பதை அவர் சோதித்து பார்ப்பார். ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல அவர் சிட்சித்து நம்மை புடமிட்டு நமது இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்து கொள்வார். நமது இருதயத்தை சீர்படுத்தி நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும்படி நம்மை தகுதிப்படுத்துவார். உலக பிரகாரமாக பார்த்தோமானால் ஒரு சிறு குழந்தைக்கு நாம் ஒரு விலையுறந்த பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என விரும்புகிறோம். ஆனால் அதை உடனே நாம் வாங்கி கொடுத்து விட மாட்டோம். அந்த விலையுறந்த பொருளை அந்த குழந்தை எவ்வாறு பயன்படுத்தும், அந்த குழந்தைக்கு அதை பயன்படுத்தும் ஞானம் இருக்கிறதா, அதை நன்றாக பயன்படுத்தும் அறிவு இருக்கிறதா, அதை பாதுகாத்து கொள்ளுமா என்பதையெல்லாம் ஆலோசிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்த பின்னரே அந்த குழந்தை அதுக்கு தகுதியாக இருப்பது என்பதை உணர்ந்தவுடனே தான் நாம் அந்த பொருளை வாங்கி கொடுப்போம். ஏன் நாம் அவ்வளவு யோசிக்கிறோம் என்றால் அது விலையுறந்த பொருள். அந்த குழந்தை அதை வீணாக்கி விடக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறோம். அதே போல தான் தேவனும் அவ்வளவு கவனமாக இருப்பார். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விடுவோம். கர்த்தர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை தந்திருப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் அதன் காலங்களையும் நமக்கு ஏற்ற விதத்திலே நிறைவேற்றி தருவார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் எளிதாக பெற்றுக்கொண்டோமானால் அவற்றை நாம் மறந்து விடுவோம், கர்த்தரையும் நாம் மறந்து விடுவோம். எனவே தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்மை தகுதிப்படுத்துகிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்மை சில வனாந்தரத்தின் பாதைகளிலே நடத்துகிறார். ஏனென்றால் நாம் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்துவிட்டார் என்றால் அவரை மறந்து விடுவோம். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் பின்னாலே நமக்கு கவனம் செலுத்துவதற்கு தான் நேரம் செல்லும். நாம் கர்த்தரை மறந்து விடுவோம். கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவது கர்த்தர் செய்த ஆசீர்வாதங்களை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், சோஸ்திரம் செலுத்த வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்திரிக்க கடவா என்று எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான கானான் போன்ற பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நாம் சோசரிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டோம் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ணின கர்த்தரை சோசரிக்க வேண்டும், அவரையே நம்பியிருக்க வேண்டும், அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும் என விரும்புகிறார். நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல் கவனமாக இருந்து கர்த்தரை மறந்துவிடக்கூடாது என்பதையே அவர் தெளிவாக சொல்கிறார்.
அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோசரிக்க கடவாய், அவரை சோசரிக்க வேண்டும் என அவர் கட்டளை கொடுக்கிறார். எனவே நாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் சிறு சிறு ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை சோசரிக்க வேண்டும் என விரும்புகிறார். நாம் அவரை சோசரிக்காமல் இருந்து விட்டோமானால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஆரம்பத்தில் தேடும்போது இருந்த அதே கவனம், அதே வாஞ்சை, அதே விருப்பம், அதே விசுவாசம் அவர்களே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். எனவே கர்த்தர் நம்மளே விரும்புவது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கைக்கொள்கிறோமா இல்லையா என்பதை அவர் கண்டிப்பாக கண்ணோக்குவார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று கூறுகிறார். பாருங்கள், கர்த்தர் நமக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து விடுகிறார். ஆனால் நாம் அவரை மறந்து எந்த காலத்திலும் இருந்து விடக்கூடாது என்பதை அவர் திட்டம் தெளிவுமாக கூறுகிறார். நம்மிடத்திலே அவர் தெளிவாக கூறுகிறார், அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா என்று எச்சரிப்பாக நமக்கு சொல்லுகிறார். நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது, கானான் எவ்வளோ பெரிய தேசம், அது ஆசீர்வாதமான தேசம்தான். ஆனாலும் அதற்குள்ளாக கடந்து செல்ல மனிதர்கள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியும். செங்கடல்கள் அவர்களுக்கு முன்பாக நின்றது, யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக நின்றது. கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்கிறார். அதுபோல பல யுத்தங்கள் அவர்கள் சந்தித்தார்கள். அவ்வளவு யுத்தங்களிலும் கர்த்தர் ஒருவரே அவர்களுக்காக நின்று யுத்தங்களை நடப்பித்து கர்த்தர் ஒருவரே அந்த யுத்தங்களெல்லாம் செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்தார். அதுபோல நாமும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் என்றால் என்னுடைய ஞானமும் என்னுடைய சாமர்த்தியமும் இதை சம்பாதித்தது என்று நாம் சொல்லாமல் கர்த்தர் ஒருவரே இதை செய்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எதை சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு பலன் தருபவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனவே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கானான் என்னும் வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் போது எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு நாம் சோஸ்திரம் செலுத்துவதை மறந்துவிடக்கூடாது. அதே போல எந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் உயர்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் கற்பித்ததை நாம் வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். எனவே கர்த்தர் விரும்பும்படி நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கைக்கொண்டு அவருக்கு எப்பொழுதும் சோஸ்திரம் செலுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தங்களை தாமதித்தாலும் அதை சீக்கிரமாக நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கானான் என்றும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்த எங்கள் வாழ்விலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் தருணமாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்வீர் என்று பார்த்தோம். தாமதமாக சில ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வருவதாக இருந்தாலும் தேவரீர் அவற்றை மிக பெரிய ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கும் போது உம்மை சோசரிக்கவும் உம்மை மறவாதபடிக்கு உம்முடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் எங்களோடு இருந்து எங்களை கிருபை செய்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உண்மையே நம்பியிருக்கும்படியாக உமது கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை